அது ஒரு ஸ்கூலு. அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஒரு டீச்சருக்கு கொரோனா நோய் தொற்று ஏற்படுது. அவங்கள தனிமைப்படுத்துறாங்க. அவங்ககிட்ட படிச்ச பழைய மாணவர்கள் எல்லாம் அந்த டீச்சருக்கு மனது கேட்காம கால் பண்றாங்க. ஒரு பையன் பேசுறான், மேம் நீங்க எப்பயுமே பிசிக்ஸ் என்னைய மாதிரி பண்ணணும்னு சொல்லுவீங்கல்ல சங்கரன், நான் பேசுறேன் மேம். நான் இப்ப துபாயில ஒரு கம்பெனில 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் மேம். அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம்ப்பா. மேம் நான் ரமேஷ் பேசுறேன் மேம். என்னோட கையெழுத்து அழகா இருக்குன்னு சொல்லுவீங்களே அந்த ரமேஷ் பேசுறேன் மேம். நான் இப்போ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் மேம். ரொம்ப சந்தோஷம்ப்பா. மேம் நான் கார்த்திக் பேசுறேன் மேம். நான் பெஞ்சில் அப்பாவே உட்காந்துருப்பேன். இந்த பையனுடைய முகத்தை பாருங்கன்னு அடிக்கடி சொல்லுவீங்களே, நான் இப்போ ஒரு மெக்கானிக்கல் கம்பெனில 20,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்கேன் மேம். அவ்வளவு சந்தோஷம்ப்பா. எல்லாரும் எல்லாருக்குள்ளே இந்த காலை ஆர்கனைஸ் பண்ணது யாருப்பான்னு கேட்கறாங்க. நான் தான் மேம் சரவணன் ஆர்கனைஸ் பண்ணேன்னு ஒரு பையனுடைய குரல் கேட்குது. நீ யாருப்பான்னு கேட்கறாங்க. நீங்க உள்ள வந்தாலே கிளாஸை விட்டு என்னை வெளியே அனுப்புவீங்கல்ல, கடைசி பெஞ்சில் ஒரு பையன் உயரமா உட்காந்துருப்பேன்னு அந்த பையன் நான் தான் மேம். உன்னைய பத்தி தான்ப்பா எனக்கு கவலை, நீ என்னப்பா பண்றன்னு கேட்டாங்க. இந்த ஒரு பையன் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு சொன்னான்ல, அந்த பையன் என் கம்பெனில தான் மேம் வேலை பார்க்கறான் அப்படின்னு அந்த பையன் சொன்னாங்க. நீங்க நான் வரும்பொழுதெல்லாம் என்னை பெஞ்ச் மேல ஏறி நிக்க வைப்பீங்க. மற்றவர்களை விட நான் உயர்வாக கருதினேன். நான் எப்பொழுதும் கிளாஸ் ரூமை விட்டு வெளியே அனுப்புவீங்க. வகுப்பறையில் மட்டும் வாழ்க்கை அல்ல, வெளியிலேயும் வாழ்க்கை இருக்கிறது என்பதை எனக்கு வெளி உலகம் கற்றுக் கொடுத்தது. எப்பொழுதும் என் பெற்றோரிடம் பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். எந்த பிரச்சனையும் பேசி தீர்த்து விட முடியும் என்ற நம்பிக்கையை அந்த தருணம் கொடுத்தது. வாழ்க்கை என்பது வகுப்பறையில் மட்டுமல்ல, வாழ்க்கை வகுப்பறைக்கு வெளியேயும் இருக்கிறது என்பதை வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்ததுன்னு அந்த மாணவன் சொன்னாங்க.